2 வருஷம் முன்னாடி என் நம்பர் எனக்கு கொடுத்தாரு, பர்சனல் நம்பர். ஸோ நான் உலகநாயகன் தான் வச்சுருக்கேன். அந்த டைம்லேருந்து இது வரையும் அது மாற்றலை. விக்ரம் பொறுத்தளவுக்கு முதல்ல நான் பேசுகிறத தாண்டி எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லோரும் மாதிரியும் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணுன்னு தான் நினச்சோம். பட் ஆனால் இது வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு சக்ஸஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு மக்களுக்கு முழு நன்றி. எனக்கு ஒரு பாக்ஸிங் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு வந்து ராக்கி தான் மைண்டில் எப்போவுமே வரும். சரி, நம்ம ஊரில் ஒரு ராக்கி மாதிரி ஒரு படம் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமேன்ற ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த அவார்டு போக போகிறோம் அப்படின்னா, பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் தமிழில். டு கிவ் அவே திஸ் அவார்ட் we'd like to invite our presenters, Mr. Vivek Agnihotri, Director of Sensational The Kashmir Files. Once again, one of my favorite films, Best Director Tamil, any guesses? Lokesh Kanagaraj for the movie Master. பிரதர் 10th year of சைமா, நீங்கள் பெஸ்ட் டைரக்டர் வாங்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி பேசுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாஸ்டருக்காக இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு விஜய்னா, சேதுனா, படத்தோட ப்ரொடியூசர்ஸ், என்டையர் டீம். அண்ட் தேங்க்ஸ் சைமா ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ. பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேஸில் இருக்கீங்க வித் டிஃபைனிங் ஃபிலிம்ஸ். ஒவ்வொரு ஃபிலிமும் வந்து கிரியேட்டிங் அ நியூ பாத் ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் கோ பேக் டு விக்ரம், உங்களோட ரீசன்ட் சக்ஸஸ். கமல் சாரை வச்சு விக்ரம் அவரோட படத்தோட சீக்வல் ஒன்று பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டின் கேட்குறோம். இதே விஷயம் சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் பண்ணணும்னா அவரோட எந்த படத்தை எடுத்து பண்ணுவீங்க? தளபதி. எது? தளபதி. தளபதி. ஓகே, பியூட்டிஃபுல். சரி பிரதர், எனிவே விக்ரம் வந்து டெஃபினட் நிறைய அவார்ட்ஸ் வாங்க போகுது. இருந்தாலும் அதை பற்றியும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரதர். விக்ரம் பொறுத்தளவுக்கு முதல்ல நான் பேசுகிறத தாண்டி எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லோரும் மாதிரியும் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணுன்னு தான் நினச்சோம். பட் ஆனால் இது வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு சக்ஸஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு மக்களுக்கு முழு நன்றி. அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக பிரதர், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்ற ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இதுதான் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். Yeah, and also we'd like to congratulate you 100 days of Vikram. அதோட கம்ப்ளீஷனுக்கும் வந்து எங்களோட வாழ்த்துக்கள். Before you leave, on the final question again about Kamal sir, அவரோட ardent fan நீங்கள். அவரை வச்சு படம் பண்ணிட்டீங்க, அவரை பார்க்க முடியுமான்றதெல்லாம் மாறி இந்த இடத்துல இருக்கீங்க இப்போது. ஸோ உங்களோட ஃபோனில் கமல் சாரோட பேரை வந்து எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க? 2 வருஷம் முன்னாடி என் நம்பர் எனக்கு கொடுத்தாரு, பர்சனல் நம்பர். ஸோ நான் உலகநாயகன் தான் வச்சுருக்கேன். அந்த டைம்லேருந்து இது வரையும் அது மாற்றலை. லவ்லி. பிஃபோர் யூ லீவ் ஆஃப், தளபதியோட ஃபேன்ஸ்க்கு தளபதி 61ல் என்ன எதிர்பார்க்கலாம்? தளபதி 67ஓட அதான் உங்களுக்கே தெரியும்ல, என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இல்லை, என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆயுதத்தை அங்கே பயன்படுத்த போகிறீங்க? அதோட ஒரு சின்ன லைன் மாத்திரம். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஆயுதம் பார்க்குறோம், அவ்வளோதான். நான் படம் தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஏதோ ஜெயிலில் இருக்க மாதிரி பேசுகிறேன். அதெல்லாம் கேட்டால் எப்படி சொல்லுவாங்க? நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும். பியூட்டிஃபுல். இது போதும். தேங்க்யூ வெரி வெரி மச். தேங்க்யூ. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த தடவை அஸ்வின் கூட ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் ஒன்றா தான் வளர்ந்தோம் 10 years முன்னாடி. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட உட்காந்து ஒரு அவார்டு வாங்குறேன். கங்க்ராட்ஸ்ரா. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் அவார்ட், பெஸ்ட் ஃபிலிம் தமிழ். First, let me congratulate you for amazing energy. Nobody claps for anchors. Great work they are doing for so long. Thank you very much, sir. Thank you so kindly. இதெல்லாம் இந்த ப்ரொடியூசர் கார்ல விழுதா? Best film Tamil goes to Sarpatta Parambarai, Paranjeet and Arya. தேங்க்யூ சைமா ஃபார் இந்த அவார்டுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பெஸ்ட் ஃபில்ம் அவார்டு சர்பட்டா
கண்டிப்பாக என்னோட ப்ரொடியூசர் கிருஷ்ணன் சார், K9 ஸ்டுடியோ சார் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரஞ்சித் சார் என்ன படம் எடுக்கணும்னு நினச்சாரோ அந்த படம் எடுக்க விட்டார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அவர் எந்த கொஷினுமே கேட்கல, எவ்வளோ ஆகும்னு அதெல்லாம் கேட்காம நீங்கள் நினச்ச படம் எடுங்க சார், நான் உங்களை சப்போர்ட் பண்ணேன்னு ஒரே வார்த்தையில் சொன்னார். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் தேங்க்ஸ் டு ரஞ்சித் சார். அவர் ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக இந்த படம் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் ரிமார்க்கபிள் ஃபில்ம் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த கேரக்டர்ஸ் he created in that film. ஒவ்வொரு கேரக்டரும் மக்கள் அப்படி போய் சேர்ந்துருது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னன்னா ஆர்யா சார் இருக்கார்ல, அவர் வந்து எப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ. என்னன்னா எப்பவுமே அவர் பேரே பாசிட்டிவ் எனர்ஜின்னு தான் நான் கூப்பிடுவேன். ஏன்னா எல்லாருமே ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனா அது வந்து ஆர்யா தான். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஆர்யா, பிகாஸ் ஹீ கால்ஸ் எவ்ரிபடி டார்லிங் தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு வந்து மச்சான் ஐம் வெரி ஹாப்பி. பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து சரி. இப்போ நம்ம சைடில் ஒரு கேள்வி. இப்போ நிறைய பேர் சென்னையிலேருந்து இங்கே வந்தது வந்து ஃப்ளைட்டில் வந்திருப்பாங்க, காரில் வந்திருப்பாங்க. நீ சைக்கிளில் வந்தியா மச்சான்? இல்லை மச்சான், ஃப்ளைட்டில் தான் வந்தேன். ஓகே, இல்லை அவர் கூச்சப்பட்டு கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு ஃபிட் பர்சன், அதையும் மீறி இந்த படத்துக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து வேற ஒரு லெவல் ஆஃப் யூனோ ஸ்பெண்டிங் டைம். ஃபிட்னஸுக்கு எனக்கு சிவா தான் குரு, தெரியும். யா அதெல்லாம் சொல்லாதான் சொன்னேன். ஏன் மச்சான் இது அவர் வந்து உங்ககிட்ட டிப்ஸ் கேட்குற ட்ரை பண்ணுறாரு, அதுதான் நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இந்த படத்துக்காக ஐ மீன் அந்த ஒரு பாடி தேவைப்பட்டது ஆக்சுவலாக. அவர் ரஞ்சித் சார் வந்து ரொம்ப இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் கேட்கல. பட் எனக்கு ஒரு பாக்ஸிங் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு வந்து ராக்கி தான் மைண்டில் எப்போவுமே வரும். சரி நம்ம எப்போ நம்ம ஊரில் ஒரு ராக்கி மாதிரி ஒரு படம் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமேன்ற ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அது மைண்டில் வச்சு தான் பயங்கரமாக அந்த ஒர்க் அவுட் பண்ணி இது பண்ணேன். ஸோ கடைசியில் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச். அதாவது இந்த படம் வந்து உங்களோட கரியரில் ஒரு மைல்ஸ்டோன், பட் வி ஆர் ஷுர் யூ ஆர் கோயிங் டு டு பெட்டர் மைல்ஸ்டோன்ஸ் அண்ட் பிகர் மைல்ஸ்டோன்ஸ் இன் தி ஃபியூச்சர். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட் அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். வி விஷ் யூ கிரேட் சக்ஸஸ் இன் தி ஃபியூச்சர் மச்சான். தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அவார்ட். ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபிலிம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.